ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஞ்சி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை கருவேப்பிலை நம்ம வந்து நிறைய நாள் வந்து ஸ்டோர் பண்ண வச்சு கெட்டு போட்டு நான் சான்ஸ் வந்துருக்கு. ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா வரட்டும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பெப்பர் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. அண்ட் தென் சீரகம் தேவையான அளவுக்கு வந்து சீரகம் போட்டுக்கோங்க. இது வந்து வறுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து தனியாக வந்து ரா தனியாக இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வறுக்கல. ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிடறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் வந்து வறுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நல்லா வரணும். ரொம்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் போட்டோம்னா நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு போட்டு இது வறுக்கணும். ஸோ நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் வறுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வறுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சமாக போட்டோம்னா ஆயில் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கிட்ட வந்து வரணும். அப்புறம் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா மிளகாத்தூள் வாரட்டும். கொஞ்சம் நல்லா வந்து வரட்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வச்சுக்கோங்க. புளி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஸ்டைலே வந்துருக்கும். நல்லா வரணும். ஏன்னா சால்ட்டு போடுறதுனா நம்ம பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போடலாம். நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து வந்துடணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வந்து இதை நல்லா ஆறுதல் அரைச்சிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுதல் வந்து அரைச்சிக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 3 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 days வந்து காலி ஆயிடும். வந்து ஆறிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு நான் பவுடர் மாதிரி ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு வந்து பொடி ஆயிடுச்சு. ஸோ வந்து போதும். இந்த அளவுக்கு பொடி இருந்தால் போதும். ரொம்ப வந்து பொடியாக பண்ணுறது வேண்டாம். ஸோ இது வந்து ஆட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி வந்து நம்ம சூப்பராக வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பருப்பு இது கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகும். கடுகு சீரகம் நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை. பர்ஃபெக்டான டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும். இது என்னோட ஸ்டைல் வந்து நான் செய்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா, ஆனியன் அண்ட் தென் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டும். காஞ்சி பிறகு பூண்டு, ஆனியன் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டமாட்டா ஆட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து வறுத்து வச்சு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஆட்டிட்டோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸி வந்து மசிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போடலாம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ மீன் குழம்பு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு கடுகு சீரகம். ஸோ வெந்தயம் டேஸ்ட் வெந்தயம் வந்து போடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். இதுக்காக மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா காரெல்லாம் நல்லா இருந்தால் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வந்து வதக்கிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்லா இறக்கும் போது ஒரு 5 to 10 minutes முன்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் போடணும். இப்போ போட்டால் நல்லா வந்து அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கட்டும். வந்து கொச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு. ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்படியே களி குட்டினே இருக்கக்கூடாது, அப்படியே விட்டுடணும். விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் இருக்குது. ஸோ அடிக்கடிக்கு வந்து களி குட்டினீங்கன்னாக்கா முள்ளெல்லாம் உடஞ்சிடும். ஃபிஷ்ஷில் இருக்க முள்ளெல்லாம் வெளியே வந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி இருக்குது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கலாம். பீஸ் பாருங்கள் அழுக்கழுக்கா அப்படியே இருக்குது.